ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5S சேனல். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகின பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2-3 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். பத்து கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைத்து வைத்து மூடி போட்டு வேக விட்டுடலாம். 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி சுடு தண்ணி ஊற்றி 5 நிமிடம் ஊற விட்டுடலாம். இந்த ப்ராசஸ் எதுக்கு பண்ணுறோன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்கு. இந்த மாதிரி வதக்கி விட்டு இதனுடன் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதனுடன் அரைத்து வைத்த மசாலா பொருள்களை சேர்த்துக்கலாம். இதனுடன் 1/2 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். மசாலா வாடை போன பிறகு ஊற வச்சிருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஐந்து நிமிடம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி எடுத்து கையில் கசக்கி மேலே தூவி விட்டுடலாம். அப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இல்லைனா 1 கப் பால் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே ஒரு துண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பண்ணி தட்டி விடுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.